This sermon, Proving His Word, was delivered on Monday evening, April 26, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Convention at the Embassy Hotel in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 26 திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா, கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் உள்ள அரசியல் தூதுவர் அலுவலக உணவு விடுதியில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷருடைய ஐக்கிய சிறப்பு கூட்டத்தில் ப்ரூவிங் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். He said, as it was in the days of Sodom, so shall it be in the day when the Son of Man will be revealed. Now, did you notice from Son of God, just before he becomes Son of David, he reveals himself again as Son of Man. Did you notice the scripture? அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்றார். எப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா? தேவகுமாரனிடமிருந்து அவர் தாவீதின் குமாரனாவதற்கு சற்று முன்பு அவர் தம்மை மீண்டும் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேத வாக்கியத்தை கவனித்தீர்களா? For he always does. He never does nothing unless he makes it known to his servants, the prophets. Exactly. That's what his promise was. See? He never does nothing. God cannot lie. He always reveals it first before he does it. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதை வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றையுமே செய்வதில்லை. அது சரியாகத்தான் உள்ளது. அவருடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான் இருந்தது. பார்த்தீர்களா? அவர் ஒருபோதும் எதையும் செய்கிறதில்லை. தேவனால் பொய் சொல்ல முடியாது. அவர் அதை செய்வதற்கு முன்னர் முதலில் அவர் அதை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறார். Look at the situation we're setting in today. Look where we're at. Every one of you will admit we're in a modern Sodom. You know this country's in for it. There's beyond hopes. இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நாம் ஒரு நவீன சோதோமில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த நாடு அதற்கான நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. There's no salvation left for this nation or no other nation. We're beyond that now. The prophecies that's prophesied about this is fulfilled. God's a gleaning, getting that last little sheep wherever it is. It'll all be in one day. We're at the end time. Look positionally. இந்த தேசத்திற்கோ அல்லது வேறெந்த தேசத்திற்கோ எந்த ரட்சிப்பும் விடப்பட்டிருக்கவில்லை. நாம் இப்பொழுது அதற்கு அப்பால் இருக்கிறோம். இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. கடைசி ஆடு எங்கிருந்தாலும் தேவன் தேடி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இவை யாவும் ஒரு நாளில் நிறைவேறும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நிலைமையை நோக்கி பாருங்கள். I asked you, just as a brother or sister, to build just a moment more faith before we pray for these people. And I know we don't have to go at no certain time, but I want to start the prayer line, and you that have to go may go then. இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி என்ற முறையில் இன்னும் ஒரு நிமிடம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டியதில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் ஜெப வரிசையை துவங்க விரும்புகிறேன். அப்பொழுது செல்ல வேண்டியவர்கள் நீங்கள் செல்லலாம். See, you want to stay in the prayer line, may stay. But just let me just as a brother just point out something to you a moment. பார்த்தீர்களா? ஜெப வரிசையில் தரித்திருக்க விரும்புகிற நீங்கள் தரித்திருக்கலாம். ஆனால் ஒரு சகோதரன் என்ற முறையில் நான் சற்று நேரம் உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்டட்டும். Watch Jesus in Luke 17:30. See, when he was saying there about the end time, how they would be like in days of Noah, and then said, and likewise in the days of Sodom, said, when the Son of Man is being revealed. லூக்கா 17:30 இயேசுவை கவனியுங்கள். பாருங்கள், அவர் அங்கே கடைசி காலத்தை குறித்து கூறிக்கொண்டிருந்த போது நோவாவின் நாட்களில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். அதன் பின்னர் அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றார். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது என்றார். The Son of Man again, not Son of God, Son of Man. See, that brings in Malachi 4 again, right straight back. All these other prophecies coming right in how it's supposed to be done. He proves his word to be so. That's right. மறுபடியும் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் அல்ல, மனுஷகுமாரன். பாருங்கள், அது மல்கியா 4 அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருகிறது.
இந்த மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களும் சரியாக உள்ளே வருகின்றன. அது எப்படி செய்யப்பட வேண்டும்? அவர் தம்முடைய வார்த்தையை அவண்ணமே நிரூபிக்கிறார். அது உண்மை. Notice in doing so how he's going to pour out his spirit upon all flesh and what's going to take place. How the restoration will come back and their sons and daughters shall prophesy. Upon my handmaids and maidservants will I pour out of my spirit and I'll show signs in the heavens above. கவனியுங்கள், அவ்வாறு செய்யும் போது அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை எப்படி ஊற்றப் போகிறார், என்ன சம்பவிக்கப் போகிறது என்றும், எப்படி திரும்ப அளிக்கப்படுதல் திரும்ப வரும் என்றும் உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் வேலைக்காரிகளின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மேலே வானத்திலே அடையாளங்களை காண்பிப்பேன் என்றார். I got a picture here, Brother Lee Bale. I'd like to show you just what taken place up on the mountain the other day when all the school kids turned out just before this great subject of the opening them 7 seals. எங்குள்ள சகோதரன் லீவேயில் கொடுத்த புகைப்படத்தை இங்கே வைத்துள்ளேன். அன்றொரு நாள் மலையின் மேல் என்ன சம்பவித்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பள்ளி பிள்ளைகள் யாவரும் இந்த மகத்தான பொருளான 7 முத்திரைகள் திறப்பதற்கு முன்பாக When the school kids turned out, was up in there praying, here is fire, just in a funnel coming down, they go back up and burst out and turn around, come back down again. That's what he said, what to go tell the people. There it is for the schools of Tucson and where it went up into the air. பள்ளி பிள்ளைகள் வெளியே வந்தபோது அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்க இங்கே ஒரு புனல் வடிவில் அக்கினி கீழே இறங்கி வந்து அதன் பின்னர் மீண்டும் மேலே சென்று சுற்றி திரும்பி மீண்டும் கீழே வந்தது. ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கே அது டூசானின் பள்ளிகள், அங்கே அது ஆகாயத்தில் சென்றது. And science took the pictures and so forth and questioned about this. Said, where is it at? What happened? They can't make it out. See, oh, it's not done in a corner. Only dark and conscious. விஞ்ஞானம் புகைப்படங்கள் முதலியவற்றை எடுத்து அதை குறித்து கேள்வி கேட்டது. அவர்கள் அது எங்கே உள்ளது, என்ன நடந்தது என்று கேட்டனர். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், ஓ, அது ஒரு மூலையில் செய்யப்படவில்லை. அவர்களுக்கோ அந்தகாரம் அடைந்த மனசாட்சியே. It never Jesus when he was here. There's millions of people never knew he was on earth. There'll be millions today won't understand. Tens of millions of them. அது ஒருபோதும் இயேசு அவர் இங்கிருந்தபோது கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர் பூமியில் இருந்தார் என்பதை ஒருபோதும் அறியாதிருந்தனர். ஆம், இன்றைக்கு கோடிக்கணக்கானவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களில் கோடிக்கணக்கானவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். But there will be to those who it's sent to, they will understand. The wise shall know their God in that day and they'll do exploits. We realize that the hour that we're now living. ஆனால் அது யாரிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அந்த நாளிலே ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி செய்வார்கள். நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது அந்த நேரம் என்பதை நாம் உணர்கிறோம். Look at Sodom now. Look what happened. He said, as it was in the days of Sodom. There was a group of people that was looking for a promised son. We believe that? That was Abraham and his group. இப்பொழுது சோதோமை நோக்கி பாருங்கள். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தனர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதுதான் ஆபிரகாமும் அவனுடைய குழுவினரும். There was a lukewarm bunch, Lot, half backslid, yet a believer, down in Sodom. 3 classes of people. ஒரு வெதுவெதுப்பான கூட்டம் இருந்தது. லோத்து பாதி பின்மாற்றம் அடைந்தான். அதே சமயத்தில் ஒரு விசுவாசி சோதோமில் 3 வகுப்பினர். Well, there's always them 3 classes. Ham, Shem, Japheth's people, also believers, make believers, and unbelievers. They're everywhere. We find them in every group, everywhere you find them. And that groups is still here. You have to divide that. You can take it right through the Scripture. Just dovetails itself right in. எப்பொழுதுமே 3 வகுப்பினர் உண்டு. காம், சேம், யாபேத்தின் ஜனங்கள், மேலும் விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள். அவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றனர். நாம் அவர்களை ஒவ்வொரு குழுவிலும் காண்கிறோம். மேலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் அவர்களை காணலாம். அந்த குழுக்கள் இன்னமும் இங்கே இருக்கின்றன. நீங்கள் அதை வகுக்க வேண்டும். நீங்கள் அதை வேத வாக்கியத்தினூடாக எடுத்துக்கொண்டால் அது சரியாக பொருந்துகிறது. Listen to this. Look at where we're setting positionally and prophetically tonight. Now, every one of us know that the world's in a sodomite condition. இதை கவனியுங்கள். இன்றிரவு நாம் எந்த நிலையில் தீர்க்கதரிசன ரீதியாக அமர்ந்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்பொழுது உலகம் ஒரு சோதோமிய நிலையில் உள்ளது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். We know all the prophecies of Israel is in its homeland. If you want to know nationally where we are standing, watch Israel, where it's at. இஸ்ரவேலரின் எல்லா தீர்க்கதரிசனங்களும் அதனுடைய தாய்நாட்டில் உள்ளன என்பதை நாம் அறிவோம். தேசிய அளவில் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால்
இஸ்ரவேல் எங்கே உள்ளது என்பதை கவனியுங்கள். If you want to know what condition the church is, watch the way women act. She's the church. See her immoral, indecent. Look where the church is at. Just watch it. See? Just watch women. சபையானது என்ன நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் பெண்கள் செயல்படும் விதத்தை கவனியுங்கள். அவள்தான் சபை. அவளை பாருங்கள். ஒழுக்கக்கேடான நாகரிகமற்ற சபையானது எங்கே உள்ளது என்பதை பாருங்கள். அதை கவனியுங்கள். பாருங்கள், பாருங்கள். பெண்களையே கவனியுங்கள். You see how your women degrade, become so polluted. That's where your church is. See? உங்களுடைய ஸ்திரீகள் எப்படி இழிவாகவும் மிகவும் மாசுபட்டவர்களாகவும் மாறுகிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் உங்களுடைய சபையும் உள்ளது. பாருங்கள், அந்த மாதிரி. Watch where Israel is. You see the time figure where we're at. See, just watch those signs and wonders. If your eyes is open, see where we're at. இஸ்ரவேல் எங்கே உள்ளது என்பதை கவனியுங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கவனியுங்கள். நீங்கள் அல்லது உங்களுடைய கண்கள் திறந்திருந்தால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். Now watch positionally where we're setting. The world in a Sodom condition. Now notice, as it was. Now notice there was somebody in that day watching for a coming promised son. இப்பொழுது நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். உலகம் ஒரு சோதோமின் நிலையில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். அது இருந்தது போலவே இப்பொழுது கவனியுங்கள். அந்த நாளில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்காக யாரோ ஒருவர் காத்துக் கொண்டிருந்தார். Abraham and Sarah. They were watching for a promised son in Abraham's group. They was not in Sodom. But just at the moment, the last chapter of the event, ஆபிரகாமும் சாராளும் ஆபிரகாமின் குழுவில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சோதோமில் இருக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் சம்பவத்தின் கடைசி அதிகாரத்தில் just before the promised son came, there were 3 men came down from heaven. An angel, 2 angels and God. And they came down and talked with Abraham under the oak. Is that right? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு வானத்திலிருந்து 3 மனுஷர் 2 தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து கர்வாலி மரத்தின் கீழே ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டிருந்தனர். சரியா? And 2 of them went down into Sodom and cried out against the sins of the city. And it's just before the burning of the Gentile world at that time. All Sodom perished right then. அவர்களில் 2 சோதோமிற்கு சென்று அந்த நகரத்தின் பாவங்களுக்கு எதிராக கூக்குரலிட்டனர். அது அந்த நேரத்தில் புறஜாதி உலகம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்பு இருந்தது. அப்பொழுது சோதோம் முழுவதும் அழிந்து போயின. Just a few was pulled out. Lot and his 2 daughters. His wife never even made it. She turned back. I could just like to have time to show you that right now, where that church is standing at that position. I want you to notice. Now, லோத்தும் அவனுடைய 2 குமாரத்திகளும் வெளியே இழுக்கப்பட்டனர். அவருடைய மனைவியும் கூட சென்றடையவில்லை. அவள் திரும்பி பார்த்தாள். அந்த நிலையில் அந்த சபை எங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க எனக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். and one man stayed behind that talked to Abraham, and he done a sign to Abraham. And watch, Abraham had seen God in many great signs. We believe that, don't we? Just before the coming son. ஒரு மனிதன் பின்னால் தங்கி இருந்து ஆபிரகாமிடம் பேசினார். அவர் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை செய்தார். கவனியுங்கள். ஆபிரகாம் தேவனை அநேக மகத்தான அடையாளங்களில் கண்டிருந்தான். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கவில்லையா? குமாரன் வருவதற்கு முன்பு. But before the son was manifested, there was a sign he was given. ஆனால் குமாரன் வெளிப்படுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. Because the son, the true son, was to be the son of God through Abraham's faith. See, was Jesus. We being Abraham's seed, dead in Christ, we are Abraham's seed. ஏனென்றால் குமாரன், உண்மையான குமாரன், ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலம் இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்க வேண்டியவராய் இருந்தார். பாருங்கள், நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். Notice, now just before that taken place, this son to come, there this one has stayed and talked to Abraham, had his back turned to the tent, and he said, Abraham. அது சம்பவிப்பதற்கு சற்று முன்னர் இப்பொழுது கவனியுங்கள். இந்த குமாரன் வரப்போகிறார். இப்பொழுது ஆபிரகாமிடம் தங்கியிருந்து பேசிக் கொண்டிருந்த இந்த ஒருவர் தம்முடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அவர்
ஆபிரகாமே என்றார். Now, just the day before that, he was Abram. Now I said, Abraham, where is thy wife Sarah? Not Sarah, S-A-R-R-A-H, princess. Where is thy wife Sarah? இப்பொழுது அதற்கு ஒரு நாள் முன்பு அவன் ஆபிராமாயிருந்தான். இப்பொழுது அவர் ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். சாராய் அல்ல, சாராய், சாராள் இளவரசி, உன் மனைவி சாராள் எங்கே? Said she's in the tent behind. அவள் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். He said, I'm going to visit you. See, according to my promise that I made you. In other words, the time of life, Sarah will start in her ordinary time of life again. அவர், நான் உனக்கு உண்டு பண்ணின என் வாக்குத்தத்தின்படியே பார், நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்றார். வேறு வார்த்தைகளில் கூறினால், ஜீவனின் நேரம் சாராள் மீண்டும் தன்னுடைய சாதாரண வாழ்க்கையின் நேரத்தில் துவங்குவாள். And Sarah, being old, 100 years old now, in the tent, laughed up her sleeve. See, she smiled to herself, said, how could that man be right? See, me an old woman, my Lord Abraham, out there also, old, family affair had been done away with for years. இப்பொழுது 100 வயது நிரம்பியவளாய் இருக்கிற சாராள் கூடாரத்தில் இருந்தாள். அவள் நகைத்தாள். பாருங்கள், அவள் தனக்குள்ளே நகைத்து, அந்த மனிதன் எப்படி சரியாக இருக்க முடியும்? பாருங்கள், நான் ஒரு வயோதிக ஸ்திரீ, அங்கே என் ஆண்டவன் ஆபிரகாம் கூட வயோதிகமானவன், குடும்ப விவகாரம் அநேக ஆண்டுகளாக ஒழிந்து போய் இருந்தது என்றாள். Said, how can I ever have pleasure again with my Lord? He being old and me old, past bearing, milk veins gone, she's dried up. How could we ever have pleasure again? மேலும் நான் எப்படி என் ஆண்டவனோடு மீண்டும் இன்பமாக இருக்க முடியும்? அவருக்கு வயதாகிவிட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, குழந்தை பெரும் பருவம் கடந்து விட்டதே, பால் நரம்புகள் தளர்ந்து போய்விட்டன, ஒவ்வொன்றும். அவள் வறண்டு விட்டாள். நாம் எப்படி மறுபடியும் இன்பமாக இருக்க முடியும் என்றாள். And that man with his back turned to the tent said, why did Sarah laugh, saying, how can these things be? What was that? Discernment, a prophetic. See, that's what he's seen. அந்த மனிதன் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தபடியால் இவைகள் எப்படி சம்பவிக்க முடியும் என்று சாராள் கூறி ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அது என்னவா இருந்தது? பகுத்தறிதல், ஒரு தீர்க்க தரிசனம். பார்த்தீர்களா? அதைத்தான் அவன் கண்டான். He said that will return again, and the Son of Man, which that was the Son of Man right there. Well, he called him Elohim, Lord God, Elohim. Anybody knows that's right. Elohim is the Lord God. இப்பொழுது அவர் அது மீண்டும் வரும், மேலும் மனுஷகுமாரன் என்று கூறினார். அது மனுஷகுமாரன் அங்கே இருந்தார். பாருங்கள், அவன் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். தேவனாகிய கர்த்தர் ஏலோகிம், அது சரியென்று எவரும் அறிவர். ஏலோகிம் தேவனாகிய கர்த்தர். In the beginning, Elohim created heavens and earth, the all-sufficient one. The Son of Man made flesh. There he was standing there in flesh at that time, like a theophany, standing there discerning what Sarah was saying in the tent behind him. ஆதியிலே ஏலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர். மனுஷகுமாரன் மாம்சமானார். அந்த நேரத்தில் அவர் அங்கே மாம்சத்தில் நின்று கொண்டிருந்தார். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை போல அவருக்கு பின்னே உள்ள கூடாரத்தில் சாராள் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்பதை அங்கே நின்று பகுத்தறிந்தார். He promised, watch, the royal seed of Abraham is promised to see that same thing. அவர் வாக்கு பண்ணினார். கவனியுங்கள், ஆபிரகாமின் ராஜரீக வித்தும் அதே காரியத்தை காண்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. But notice, Lot, he had a messenger down there too. Two of them went down there. One of them went out, another one went out with him, and they preached and called the people to flee from the wrath that was to come. ஆனால் லோத்தை கவனியுங்கள், அவன் அங்கே ஒரு செய்தியாளனை பெற்றிருந்தான். அவர்களில் இருவர் அங்கு சென்றனர். அவர்களில் ஒருவன் புறப்பட்டு சென்றான், அவனோடு மற்றொருவனும் சென்றான். அவர்கள் பிரசங்கித்து வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பியோட ஜனங்களை அழைத்தனர். Positionally, the world has never set in that state from that day that Jesus made the promise until right now. I want to ask any historian that might be in the building. இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின நாள் முதற்கொண்டு இப்பொழுது வரையிலும் ஸ்தாபன ரீதியில் உலகம் அந்த நிலைமையில் ஒருபோதும் இருக்கவில்லை. இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய எந்த வரலாற்று ஆசிரியரையும் நான் கேட்க விரும்புகிறேன். Or if you're even on this tape and hear it at any time, please write me. I've studied history now for some 30 years, of the Bible history. And there never has been a person that I've ever seen in all the history of the church through the 7 church ages that we are now in Laodicea, and we know that. அல்லது இந்த ஒளிநாடாவில் கூட நீங்கள் கேட்டிருந்தால்,
அதை எந்த நேரத்தில் கேட்டாலும் தயவு செய்து எனக்கு எழுதுங்கள். நான் இப்பொழுது சுமார் 30 வருடங்களாக சரித்திரத்தை, வேதாகம சரித்திரத்தை ஆய்ந்து படித்துள்ளேன். 7 சபை காலங்களினூடாக சபையின் சரித்திரம் முழுவதிலும் நான் கண்ட எந்த ஒரு நபரும் அங்கே ஒருபோதும் அப்படி சென்றதே இல்லை. அதாவது நாம் இப்பொழுது லவோதிகேயாவில் இருக்கிறோம். நாம் அதை அறிவோம். Never has there been a messenger that ever went to the entire church with his name ending with H-A-M till now. G-R-A-H-A-M. Billy Graham. இப்பொழுது வரை எந்த ஒரு தூதனும் தன்னுடைய பெயர் ஹாம் என்று முடிகின்ற எழுத்தோடு முழு சபைக்கும் சென்றதே இல்லை. கிரஹாம், பில்லி கிரஹாம். There's been Moody, Finney, Sankey, Knox, Luther and so forth, but never H-A-M, Father to Nation. Now remember, he's G-R-A-H-A-M, 6 letters, but A-B-R-A-H-A-M is 7 letters. மோடி, ஃபின்னி, சாங்கி, நாக்ஸ், லூத்தர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் ஹாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்றிருந்ததில்லை. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் 6 எழுத்துக்களை கொண்ட கிரஹாம். ஆனால் ஆபிரகாம் 7 எழுத்துக்கள். Notice they're down there, Billy Graham going into the outer parts of the world and calling out of Sodom. Come out! Flee the wrath that's to come. கவனியுங்கள், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பில்லி கிரஹாம் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் சென்று சோதோமிலிருந்து அழைக்கிறார். வெளியே வாருங்கள், வரப்போகிற கோபாக்கிற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். There's no man that I know of in the field has got a hope of God on that word of justification like Billy Graham does. He can present it. He's not such a theologian. I guess he's a theologian, but he's not such a powerful teacher. எனக்கு தெரிந்தவரை வெளியில் அந்த நீதிமானாக்கப்படுதலின் வார்த்தையை தேவனிடத்தில் பற்றிக்கொண்ட எந்த மனிதனும் இல்லை. பில்லி கிரஹாம் செய்வது போல அவரால் அதை அழிக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் அல்ல. அவர் ஒரு வேத பண்டிதர் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள போதகர் அல்ல. But God is with him. That man will stand there with like a Sunday school lesson and hold those people spellbound. He's God's servant of the hour. To who? The church natural that's in Sodom. ஆனால் தேவன் அவரோடு இருக்கிறார். அந்த மனிதன் ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்றே அங்கு நின்று அந்த ஜனங்களை திகைக்க வைக்கிறார். அவர் இக்காலத்து தேவனுடைய ஊழியக்காரர். யாருக்கு? மாம்ச பிரகாரமான சபைக்கு. அது சோதோமில் உள்ளது. But remember, there was one church spiritual that wasn't in that denominational outfit either, in a called out group, and they received the message also in a messenger. ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது. அதுவும் அந்த ஸ்தாபன அமைப்பில் இல்லை. வெளியே அழைக்கப்பட்ட குழு. அவர்கள் ஒரு செய்தியையும் ஒரு தூதனையும் கூட பெற்றுக் கொண்டனர். What was it? Discerning the thoughts that was in the heart. God always proves his word. அது என்னவா இருந்தது? இருதயத்தில் உள்ள நினைவுகளை வகையறுத்தல். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். Let's pray. Dear Heavenly Father, this crucial moment where decisions must be made. நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, தீர்மானங்கள் செய்யப்பட வேண்டிய இந்த முக்கியமான தருணத்தில் Time is ticking on by. We don't know what hour our Lord may come. As we see these prophecies that's been made by him. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் எந்த வேளையில் வருவார் என்பதை நாங்கள் அறியோம். அவர் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கையில் through your prophets down through the ages is now being unfolded. Oh God, how I thank you for this, that even able-bodied man in theology. காலங்களினூடாக உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, இதற்காக நான் எவ்வளவாய் உமக்கு நன்றி கூறுகிறேன். அதாவது சரீரத்தில் உள்ள மனிதன், வேத சாஸ்திரத்தில் வல்லமையுள்ள மனிதன், that can stand up against the wiles of the world and the unbelievers and all these panels and beyond a shadow of doubt, stand there bold and gallant. உலகத்தின் தந்திரங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் எதிராக நிற்கக்கூடிய இந்த குழுக்களின் பேரில் சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பாலங்கிய தைரியமாகவும் தீரத்துடனும் நின்று knowing where they're standing and prove that word to be true by the scriptures. And then we who are waiting on your coming, Lord, believing these other things that's been prophesied that would take place. அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த வார்த்தை உண்மை என்று வேத வாக்கியங்களின் மூலம் நிரூபிக்க வேண்டும்.
கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் சம்பவிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிற இந்த மற்ற காரியங்களையும் விசுவாசித்து To stand and enjoy seeing you walk right among us and perform the very thing that you said would come to pass, proving your word to be right. Eternal God, your sick children are sitting here. எங்கள் மத்தியில் நீர் நடப்பதை கண்டு கலிகூறும்படி செய்து என்ன நிறைவேறும் என்று உரைத்தீரோ அதை செய்து காட்டி உம்முடைய வார்த்தை சரி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நித்திய தேவனே, உம்முடைய சுகவீனமான பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். I don't know how much more time we've got to work. The evening sun is sinking, but you promised to the prophet, it shall be light about the evening time. நாங்கள் இன்னும் எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. சாயங்கால சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் தீர்க்கதரிசிக்கு சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். We see the same sun rises in the east as the one that sets in the west. Civilization has traveled with the sun, and now we're at the west coast, and the gospel traveled with civilization. அதே சூரியன் கிழக்கில் உதயமாகிறதை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மேற்கில் மறைகிறது. நாகரிகமானது சூரியனோடு பயணித்துள்ளது. இப்பொழுது நாங்கள் மேற்கு கரையில் இருக்கிறோம். சுவிசேஷம் நாகரிகத்தோடு பயணித்தது. Now, Father, we know this is the end of the gospel, the end of time, the end of the age. She's fading into eternity, but you promised that the sun would come out. The Son of Man would be revealed. இப்பொழுது பிதாவே, இது சுவிசேஷத்தின் முடிவு, காலத்தின் முடிவு. காலத்தின் முடிவு என்பதை நாங்கள் அறிவோம். அவள் நித்தியத்திற்குள் மங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் குமாரன் வெளியே வருவார் என்றும் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றும் நீர் வாக்கு பண்ணினீர். In the last days this would take place. The evening lights have come, Father. We thank thee for that. Humbly as it is, yet you do it so simple many times that கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். பிதாவே, சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது தாழ்மையா இருந்தாலும் அதே சமயத்தில் நீர் அதை மிக எளிமையாக அநேக சமயங்களில் செய்கின்றீர். it goes way over the top of the great so-called deep thinkers and reveals it to babes such as will learn. அது மகத்தான ஆழமான சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் மேல் சென்று கற்றுக்கொள்ளும் பாதகருக்கு அதை வெளிப்படுத்துகிறது. I pray, God, that you'll make it so tonight that your poor sick children here will see the promise of God, and each one of them will be healed and go out of here tomorrow with new strong bodies and be well again. தேவனே, இன்றிரவு நீர் அவ்விதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்குள்ள ஏழை சுகவீனமான பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தத்தை காணவும் அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்து நாளை புதிய பலமுள்ள சரீரங்களுடன் இங்கிருந்து வெளியே சென்று மீண்டும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்களாக. Grant it, Lord, so that they can take the message from one to the other till that last one is in the fold, and then the doors will be shut. Help us, dear God. I ask you tonight, in the face of all this, if you'll just once more, Father, for me. கர்த்தாவே, அந்த கடைசி ஒன்று தொழுவத்திற்குள் வரும் வரை அவர்கள் செய்தியை ஒருவரிடத்திலிருந்து மற்றவருக்கு எடுத்து செல்ல அதை அருளும். அதன் பின்னர் கதவுகள் அடைக்கப்படும். அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, இவை யாவையும் உமது முன்னிலையில் வைத்து நீர் இன்னும் ஒரு விசை இறக்காக அருள்வீராக என்று நான் உம்மை கேட்கிறேன். It seemed the other night, people never noticed it much, but I pray, let it happen again tonight, Lord, because I have went over my allotted time to speak, but I don't know how much longer we're going to have to do this. அந்த ஒரு இரவு ஜனங்கள் அதை அதிகம் கவனிக்கவே இல்லை என்று தோன்றியது. ஆனால் கர்த்தாவே, இந்த இரவு அது மீண்டும் சம்பவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காரணம், நான் பேசுவதற்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியாது. So I pray, Father, will you hear me and hear the prayer of these godly men and women that's sitting here tonight who's filled with your Spirit? They are believers, Lord. You can just work among them. ஆகையால் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுப்பீரா? இன்றிரவு இங்கு அமர்ந்துள்ள உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த தேவபக்தி உள்ள மனிதர் மற்றும் ஸ்திரீகளின் ஜெபத்திற்கு செவிகொடும். அவர்கள் விசுவாசிகளாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்கள் மத்தியில் கிரியை செய்ய முடியும். And I pray that you'll confirm your word, that you said, he that believeth on me, the works that I do shall he do also. நீர் கூறின உம்முடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். Let it be again, Jesus, to prove that you are the same yesterday, today, and forever. I asked it for the glory of God in the name of his Son, Jesus Christ. Amen. இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கும்படியாக அது மீண்டும் உண்டாவதாக.
நான் இதை தேவனுடைய மகிமைக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். Just for a moment, I want to know how many people in here that have prayer cards. I want you to raise your hands. Each one of you has prayer cards. Well, it's generally, I guess it's about all over. இப்பொழுது சற்று நேரம் இங்கே எத்தனை பேர் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஜெப அட்டைகளை வைத்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படி நான் விரும்புகிறேன். பாருங்கள், இது பொதுவாக கிட்டத்தட்ட எல்லாமே முடிந்துவிட்டது என்று நான் யூகிக்கிறேன். I wonder how many people in here does not have prayer cards and yet you're sick. Would you raise your hands and say, I do not have a prayer card and yet I am sick, I am needy. இங்குள்ள எத்தனை பேர் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று நான் வியப்புறுகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சுகவீனமாய் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, என்னிடத்தில் ஒரு ஜெப அட்டை இல்லை, அதே சமயத்தில் நான் சுகவீனமாய் இருக்கிறேன், நான் தேவையுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறுங்கள். I want to ask you to be reverent for a moment. Now, I love to talk to you. That's always my trouble. I talk too long. But before you come, I hope and trust that God will prove this, that what I've said to be the truth. And let Him just see. நீங்கள் ஒரு நிமிடம் பயபக்தியா இருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அதுவே எப்பொழுதும் என்னுடைய தொல்லையாய் உள்ளது. நான் நீண்ட நேரம் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் வருவதற்கு முன்பு தேவன் இதையும் நான் கூறியுள்ளது சத்தியம் என்பதையும் நிரூபிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் அதை பார்த்துக் கொள்ளட்டும். Now, how many sitting out there that's sick, that knows that I don't know one thing about you? Raise up your hands. All right. எப்பொழுது எத்தனை பேர் சுகவீனமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்தவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அதை பாருங்கள். சரி. I want you without the prayer cards now. The prayer cards will be called up. I want you to pray. நீங்கள் இப்பொழுது ஜெப அட்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெப அட்டைகள் அழைக்கப்படும். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். The Bible said that Jesus Christ is the same yesterday and forever. He says He's a high priest, sitting there making intercessions upon our confession. We have to confess it first before He can be a high priest. வேதம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. அவர் ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய அறிக்கையின் பேரில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு முன்பு நாம் அதை முதலில் அறிக்கை செய்ய வேண்டும். Because He only intercedes to our confession. Is that right, Minister Brother? He only intercedes upon our confession. What we confess that He is, what He has done for us. ஏனென்றால் அவர் நம்முடைய அறிக்கைக்காக மாத்திரமே பரிந்து பேசுகிறார். ஊழியக்கார சகோதரர்களே, சரியா? பாருங்கள், அவர் நம்முடைய அறிக்கையின் பேரில் மாத்திரமே பரிந்து பேசுகிறார். அவர் என்னவாக இருக்கிறார் என்றும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்றும் நாம் அறிக்கை செய்கிறோம். Not what He will do, He's already done it. We have to confess that He's done it. He was wounded for our transgressions, with His stripes we were healed. அவர் என்ன செய்வார் என்றல்ல, அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். அவர் அதை செய்துவிட்டார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Now, the Heavenly Father knows that looking upon you is to see, recognize a good friend of mine from Ohio. Him and his wife sitting here is Mr. Dow and his wife. இப்பொழுது பரலோக பிதா அதை அறிந்திருக்கிறார். உங்களை நோக்கி பார்க்கையில் ஒஹாயோவிலிருந்து வந்துள்ள என்னுடைய ஒரு நல்ல நண்பர், அவரும் அவருடைய மனைவியும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் திரு டவ் மற்றும் அவருடைய மனைவி. And I believe sitting second or third from him is again that Reverend Mr. Blair that I seen last night. It's dark over the audience to me. Kind of these lights here is kind of a little blurry to me, and I don't see you too well. அவர்களிலிருந்து இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் அமர்ந்திருப்பவர் நேற்றிரவு நான் கண்ட சங்கை திரு பிளேயர் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது கூட்டத்தாருக்கு மேலாக இருளாய் உள்ளது. எனக்கு இங்கே இந்த விளக்குகளின் நிமித்தமாக சற்று மங்கலாக உள்ளது. நான் உங்களை சரியாக காணவில்லை. But I want you to pray, and you put on your heart the thing that you have need of, and you asked our high priest who can be touched by the feeling of our infirmities. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு தேவையாயிருக்கிற காரியத்தை வைத்து நம்முடைய பிரதான ஆசாரியரிடத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். Now, me not knowing you, and you might just touch me all over, be like touching your brother, your husband, your pastor, someone. It would do no good. But if you touch him, and if we are truly in line with his spirit. இப்பொழுது நான் உங்களை அறியேன்.
நீங்கள் என்னை முழுவதுமாக தொட்டால் உங்கள் சகோதரனை தொட்டது போலவே, உங்களுடைய கணவர், உங்களுடைய போதகர் யாரோ ஒருவரை தொட்டது போலவே, அது எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் நீங்கள் அவரை தொட்டால், நாம் அவருடைய ஆவியோடு உண்மையாகவே இணங்கினால், then he can use your faith to touch him and my gift to speak back through. அப்பொழுது அவர் உங்களுடைய விசுவாசத்தை அவரை தொடவும், என்னுடைய வரத்தின் மூலம் திரும்ப பேசவும் உபயோகிக்க முடியும். See, I'd be just as mute as this is here without a voice speaking through it. This is a mute without something here to speak through it. And so is any person is a mute when it comes to these things unless God speaks through them. பாருங்கள், நான் இதை போன்றே ஊமையாயிருப்பேன். இது இங்கே உள்ளது. இதன் மூலம் பேசும் ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கும். அங்கே இருக்க வேண்டியுள்ளது. இது பேசுவதற்கு இங்கு ஏதும் இல்லாத ஒரு ஊமையாக உள்ளது. தேவன் அவைகளின் மூலம் பேசினால் ஒழிய இந்த காரியங்களுக்கு வரும்போது எந்த நபரும் அவ்வாறே ஒரு ஊமையாயிருக்கிறார். Now you pray and let's see if these things that I have said is the truth. God help it to be so. I don't say that he will. I hope that he will. I'm trusting that he will. இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். நான் கூறியுள்ள இந்த காரியங்கள் உண்மையா இருக்கின்றனவா என்பதை நாம் பார்ப்போம். அது அவண்ணமாய் இருக்க தேவனே உதவி செய்வாராக. அவர் செய்வார் என்று நான் கூறவில்லை. அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் செய்வார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். Well, he's never let me down yet. Over the years of crossing around the world with all kinds of nations and millions of people, he's never failed me yet. And I'm sure, just as sure as I believe I'm standing here, he won't fail me now. அவர் அநேக ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அவர் என்னை இதுவரை கைவிடவில்லை. எல்லா விதமான தேசங்களிலும் கோடிக்கணக்கான ஜனங்களிலும் அவர் இன்னமும் என்னை விட்டு விலகவே இல்லை. நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். I'm going to ask you just to be reverent and keep seated just for a few moments. We're going to dismiss the main audience and pray for the sick just in a moment. நீங்கள் பயபக்தியோடு இருந்து ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் முக்கிய கூட்டத்தை முடித்துவிட்டு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப் போகிறோம். I want you believers, that if you'll just not look to me but believe, say, I believe that what the man said is the scripture. I don't know as we're as far up in the time as he says we are. ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் என்னை நோக்கி பார்க்காமல் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மனிதன் கூறினது வேத வாக்கியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் கூறுகிறபடி நாம் அந்த நேரத்தில் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. But if it is, then it's got to happen. If his words are God's words, then his words will fail, but God's words won't. ஆனால் அது அவ்வாறு இருக்குமானால் அப்பொழுது சம்பவிக்கத்தான் வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாய் இருந்தால் அவனுடைய வார்த்தைகள் தவறிப்போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தவறாது என்று கூறுங்கள்.